நெல்லை அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் 4500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக மாணவியர் நலன் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் போன்ற காரணங்களை காட்டி 1000 முதல் 2000 ரூபாய் வரை வசூலிக்கின்றனர். பிகாம் துறையில் பணியாற்றும் பேராசிரியர் தனியார் புத்தக கடையிலிருந்து கையேடுகளை வாங்கி 450 முதல் 500 வரை மாணவிகளிடம் கட்டாயமாக வாங்க வைக்கின்றனர். தேர்வுக்கு தனி நோட்டு வாங்க வேண்டும் என்றும் ஒரு நபர் 7 நோட்டுகள் வாங்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்துகின்றனர். மாணவிகள் இதற்கெதிராக கல்லூரி முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் அளித்துள்ளனர். இதனால் விசாரணை நடத்தப்பட்டு பேராசிரியர் மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆனால் தொடர்ந்து மாணவிகளுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய ஆண் பேராசிரியர்களுக்கும் இடையே தவறான உறவுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வயநாடு நிலச்சரிவில் குடும்பத்தை இழந்த பெண் சாலை விபத்தில் தன் வருங்கால கணவரையும் இழந்துள்ளார். கடந்த ஜூலை 30 அன்று சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தனது குடும்பத்தை இழந்த ஸ்ருதி என்ற பெண் உயிரிழந்த தன் குடும்பத்தினருக்கு இறுதி மரியாதை செலுத்த தனது வருங்கால கணவர் ஜென்சன் மற்றும் நண்பர்களுடன் சூரல்மலை சென்றுள்ளார். மரியாதை செலுத்திய பின்னர் அங்கிருந்து திரும்பிய போது வெள்ளரம்குன்று அருகே எதிரே வந்த தனியார் பேருந்து மோதி அவர்கள் சென்ற ஆம்னி வேன் விபத்திற்குள்ளானது. இதில் ஜென்சன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஸ்ருதி உள்ளிட்ட 8 பேர் கல்பட்டாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பாக வணிக வளாகம் கட்டுவதற்கான அரசாணை கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இதனை ரத்து செய்ய கோவில் வழிபாட்டாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். அந்த மனுவில் ராஜகோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டுவது விழாக்களுக்கு இடையூறாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அறநிலையத்துறையோ வணிக வளாகம் கோபுரத்தின் பார்வையை தடுக்காது என்றும் பூக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என்றும் விளக்கம் அளித்தது. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் கோவில் முன்பு வணிக வளாகம் கட்டுவது அவசியம்தானா என கேள்வி எழுப்பி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டதுடன் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேருந்து நிலையம் மது அருந்தும் இடமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை பைபாஸ் சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் முறையான பராமரிப்பு இல்லாமலும் காவல்துறை கண்காணிப்பு இல்லாமலும் இரவு நேரங்களில் மது அருந்தும் இடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மருத்துவக் கல்லூரி வாசலில் மருத்துவ கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் உணவு கழிவுகளும் கொட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறும் பொதுமக்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் இருந்து தாராமங்கலம் வழித்தடத்தில் சென்ற அரசு பேருந்து திடீரென்று பழுதானதால் பயணிகள் அவதியடைந்தனர். பனிமழையில் இருந்த மெக்கானிக் சரி செய்ய முயற்சித்தும் சரியாகாத நிலையில் உடனடியாக மாற்று பேருந்தை ஏற்படுத்தி தராமல் விடியா திமுகவின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் முதியோர்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். வெற்று விளம்பரத்தில் செலுத்தும் அக்கறையை மக்கள் நாள்தோறும் பயணிக்கும் அரசு பேருந்து பராமரிப்பிலும் செலுத்த திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.